ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். 23/1 அன்று ராமர் கோவிலில் அயோத்தியில் வைத்து ராமருக்கு நடக்க இருக்கின்ற அந்த பிரதிஷ்டை, அதாவது கும்பாபிஷேகத்திற்கு நம்மளால் செல்ல முடியவில்லை. அங்கு நடக்கப் போகிற அந்த ஒரு அர்ச்சனையை நமது கண்களால் நாம் பார்க்க முடியவில்லை என்று கூறுபவர்கள் உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கிற அனுமன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ சென்று இந்த ஒரு செயலை, இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் ராமரை நினைத்து கொண்டு செய்து வாருங்கள். இதனால் அயோத்தி கோவிலுக்கு சென்ற அந்த ஒரு அயோத்தி கோவிலுக்கு சென்று வழிபட்ட அந்த ஒரு புண்ணியமானது உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்னவென்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு செயலை நீங்கள் 23/1/2024 இந்த திங்கட்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. 22/1/24 இந்த திங்கட்கிழமையில் இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று கிடையாது. 22 திங்கட்கிழமை என்றும் 23 செவ்வாய்க்கிழமை என்றும் இந்த 2 நாட்களில் கூட நாம் இந்த ஒரு செயலை நமது வீட்டில் வைத்து செய்து வந்தோம் என்றால் இதனால் மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். நாம் ராமரை நினைத்து கொண்டு நாம் நமது வீட்டில் வைத்து கூட ராமருக்கு இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாமாங்க. அதற்கு முன்பாக நாம் நமது வீட்டை சுத்தபத்தமாக அலசிவிட்டு அலசி கொள்ள வேண்டும். அதற்கப்புறமாக நாமும் அசைவம், அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு கெட்ட செயலையுமே செய்யாமல் இருக்க வேண்டுமாம். அப்படி இருந்து கொண்டு நமது வீட்டில் ராமரின் புகைப்படத்தை எடுத்து வைத்து கொண்டு அவருக்கு 108 முறைகள் ஸ்ரீராம ஜெயம் என்கிற ஒரு மந்திரத்தை கூறியும் எழுதியும் நாம் வர வேண்டுமாம். அப்படி நாம் எழுதிய அந்த ஒரு மந்திரத்தை நாம் மொத்தம் 108 தாள்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். சிறிய சிறிய தாள்களாக எடுத்துக்கொண்டு அதனை 108 என்கிற மாதிரி எழுதி அதனை மடித்து அதனை ஒரு மாலை போல் செய்து அனுமன் கோவில் இருந்தால் அனுமன் கோவிலுக்கு சென்று இதனை மாலை போல் போட்டு நாம் அங்கு, அதாவது அனுமன் கோவிலில் அமர்ந்து ராமரை முழு மனதுடன் நினைத்து கொண்டு நம்பிக்கையுடன் 108 முறைகள் இந்த ஸ்ரீராம ஜெயம் என்கிற இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர வேண்டுமாம். இந்த 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் நாம் ராமபிரானிடம் கேட்க வேண்டுமாம். நிறைய வேண்டுதல்களை கேட்டீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போய்விடுமாம். ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நாம் கேட்க வேண்டுமாம். அப்படி கேட்டோம் என்றால் கட்டாயம் அது நடக்குமாம். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்பவராக இருந்தீர்கள் என்றால் துளசியை ராமருக்கு முன்பு வைத்து, அதாவது ராமருக்கு ஸ்ரீராமஜெயம் என்பதை நீங்கள் எழுதியும் கூறியும் வைத்து கொள்ள வேண்டும். இந்த துளசியை நீங்கள் மாலை போல் பின்ன வேண்டுமாம். அதை சிறிது சிறிதாக எடுத்துக்கொண்டு மொத்தம் 108 துளசிகள் இருக்குமாறு அதை நீங்கள் உங்களது கையிலாலே மாலை போல் செய்து கொண்டு அதனை பெருமாளுக்கு கொண்டு போய் பெருமாளுக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டுமாம். பெருமாளுக்கு சமர்ப்பித்து பெருமாள் கோவிலில் நீங்கள் அமர்ந்து விட்டு ராமபிரானை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டு ராமபிரானுக்குரிய இந்த 108 முறைகள் இந்த ஸ்ரீராம ஜெயம் என்கிற ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமாக உங்களது வேண்டுதலை கேட்டுவிட்டு அந்த பெருமாள் கோவிலில் குடிக்கின்ற அந்த துளசியை உங்களது வீட்டிற்கு கொண்டு அதை உங்களது வீட்டு பூஜை அறையில் ராமபிரான் புகைப்படத்துக்கு முன்பு வைத்துவிட்டு அதற்கப்புறமாக நமது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த துளசியை உண்ட வேண்டுமாம். அப்படி நாம் சாப்பிட்டோம் என்றால் நமது வீடு தேடி அதிக அளவில் பணமும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே மறக்காமல் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். இதனால் ஏகப்பட்ட நன்மைகள் உங்களது வாழ்க்கையில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. மறக்காமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.